الحكيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் ஜகாத் என்ற பிரதான தலைப்பிலே ஜகாத் பெறுவதற்கு அனுமதி வழங்கப்படாதவர்கள் என்ற துணை பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா படித்து கொள்ள இருக்கிறோம். பாபு மல்லா தஹில்லு லஹு சதகா, யாருக்கு சதகா அதாவது ஜகாத் ஆகுமாகாது, ஜகாத்தை பெறுவது கூடாது என்ற தலைப்பிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கள். இதிலே முதலாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் عن أنس رضي الله عنه قال مر النبي صلى الله عليه وسلم بتمرة في الطريق فقال لولا أني أخاف أن تكون من الصدقة لأكلتها متفق عليه. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், பாதையிலே கிடந்த ஒரு பேரிச்சம் பழத்துக்கு அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, இந்த பேரிச்சம் பழம் ஜகாத்தாக கிடைத்தவைகளில் ஒன்றாக இருக்குமே என்ற பயம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் அந்த பழத்தை சாப்பிட்டு இருப்பேன் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கு. இப்போ இதில் உள்ள விளக்கம் என்னென்று சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜகாத்தை பயன்படுத்துவது ஹராமாக்கப்பட்டிருந்தது. அல்லாஹு தஆலா ஜகாத்தை எடுத்து பயன்படுத்துவதை அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான். அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கும் ஹராம், அவர்களது குடும்பத்தாருக்கும் அது ஹராமாக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை தான் எங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். பேரிச்சம்பழம் பாதையில் கிடக்கிறது, அதுக்கு அருகிலே சென்று அவர்கள் அதை எடுத்து சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனப்பாங்கை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அது பேரிச்சம்பழம் வந்தது, அது ஜகாத்தாக வந்திருந்தால் எனக்கு அது ஹராமே. அந்த ஒரு பயம் எனக்கு வந்துட்டு, எனவே அந்த பயம் வந்ததால நான் எடுக்க மாட்டேன்னு அதை விட்டுட்டாங்க. அந்த பயம் மட்டும் இல்லாட்டி நான் எடுத்து சாப்பிட்டு இருப்பேன். அப்போ இதில் இது ஒரு விளக்கம் என்னென்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஜகாத் பொருட்களை பயன்படுத்துறது ஹராம் என்ற விஷயம். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய இறையச்சம் எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு விளக்கம். அதாவது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் புனிதமான ரமலானை சந்திக்க இருக்கிறோம். அப்போ அந்த மாதத்தில் எங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படுற விஷயம்தான் தக்குவாவை பற்றிய உபதேசங்கள். அப்போ அந்த தக்குவா என்ற அந்த சொல் எதை எங்களுக்கு விளங்கப்படுத்துறா, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுதல். அதான் அதனுடைய அந்த சொல்லினுடைய தமிழ் மொழிபெயர். தக்குவா என்று சொன்னா தன்னைத்தானே ஒருவர் பாதுகாத்து கொள்ளுதல்.
அப்ப அதுக்கு நாங்க ஒரு சுருக்கமாக தான் இரையச்சம் என்று சொல்லிக் கொள்றோம். ஆகவே ஒரு கவசம், ஒரு பாதுகாப்பு கவசம் தான் அந்த தக்குவா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அவங்களுக்கு அவங்க ஒரு நபி, அவங்க ஒரு ரசூல், அவங்க ஒரு சமூக தலைவர், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே எந்த அதிகாரமும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு சர்வாதிகாரியாக நடந்து கொண்டது இல்லை. அந்த போய் அந்த பேரிச்சம்பழத்துக்கிட்ட நின்று கொண்டு அவங்களோட மனநிலையை விளங்கப்படுத்துறாங்க. எனக்கு பயம் வந்துட்டு, அல்லாஹு தாலா ஹராமாக்கிய ஒன்றாக இது இருந்தா அது எனக்கு நான் சாப்பிட்டு அது ஹராம். ஆகவே இதுதான் தக்குவா. அது எப்படின்னு சொன்னா, நாங்க அல்லாஹுக்காக மனம் எதை விரும்புதோ அதை விடணும். அதான் தக்குவா. சரி, அல்லாஹு தாலா விரும்புவர செய்யறது, அல்லாஹ் வெறுக்கிறத விடுறது. இதுதான் தக்குவாவுடைய உண்மையான அசல் வடிவம். இப்ப நாம அந்த பள்ளிக்கு இருக்கிற நேரம் எங்களுக்கு அல்லாஹை பற்றிய பயம் மாஷா அல்லான்னு இருக்குது. அல்லாஹை பற்றிய பயம் இருக்க போய் தான் நாம தொலைவாரோம். ஆனா இந்த பயம் இந்த பள்ளிக்கு வெளியே போனா எந்த அளவு இருக்குது, அங்க அது பிரதிபலிக்கும். இந்த ரசுல்லாக்கு ரோட்டுல அது தக்குவா பிரதிபலிச்சு. எனவே ஈத்தம்பலத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லாஹுக்காக நாங்க ஹராம விடும், அல்லாஹுக்காக சந்தேகமானதை விட்டுறோம். சரியா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு மக்கள் கடிதம் எழுதி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்விண்டா, 2 மனிதர்களில் எவர் மிகவும் சிறந்தவர்? இந்த கேள்வியை பாருங்க. 2 பேரும் நல்ல காரியம் செய்யறாங்க, நல்ல நிலைமையில உள்ள ஆட்கள். ஆனா அதுல மிகச்சிறந்த ஆட்கள் யார், சிறந்தவர் யார்? இந்த 2 பேர்ல யார் நல்லவர் கெட்டவர்னு கேள்வி கேட்க இல்லை, மிகச்சிறந்தவர் யார் என்று கடிதம் எழுதி கேட்கிறான். அப்ப அந்த 2 பேர் யாரு? ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர சிந்தனையிலும் அவர கற்பனையிலும் மனோ இச்சைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற எந்த ஒரு நினைவும் வந்ததே கிடையாது. அதை எப்படி நான் விலையும் கொள்றேன்டா, எங்களுக்கு மத்தியில சிலர் சொல்லுவாங்க தானே, என்ன நான் என் வாழ்க்கையிலே சின்ன வயசுல இருந்து சினிமா படம் பார்த்ததே இல்லை, சரியா, வாயில சிகரெட்டை வச்சதே இல்லை. அது மாஷா அல்லாஹ், அது ஒரு அல்லாஹு தாலாவுடைய ஒரு அருள், ஒரு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி இப்படி ஒரு மனிதரும் ஈகிறாரு. 2வது மனிதர் யாருன்னு சொன்னா, அவருக்கு இந்த மனோ இச்சையை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனையெல்லாம் வந்தது. 1வது ஆளுக்கு அது வரவே இல்லை. இவருக்கு அவர சிந்தனையில மனசுல எல்லாம் அந்த மனோ இச்சையை பின்பற்றி பாவம் செய்யணும் என்ற எல்லாம் வந்தது. ஆனால் அந்த உணர்வுகளோட உள்ளம் போராடிச்சு, அவர் உள்ளம் யுத்தம் செஞ்சதனால் அவர் அல்லாஹுக்காகவே விட்டு விட்டார். இந்த 2 பேர்ல யார் மிக சிறந்தால் நல்ல விலையும் கொள்ளும். ஒரு ஆள் இயல்பிலேயே பாவம் செய்யாத ஆள், நினைச்சும் பார்க்கற இல்லை. இவரு அப்படி இல்லை, இவர் சரியா கஷ்டப்படுற ஒரு பாவத்தை விடுறது, கஷ்டப்படுற உள்ளத்தோட போராட்டம் நடத்தி அல்லாஹுக்காக விட்டார். அப்ப உமர் பதில் கடிதம் எழுதினாங்க, 2ஆம் அவரே மிகவும் சிறந்தவர். சரி, 2 பேரும் நல்ல வேலை தான் செஞ்சாங்க, ஆனா மிகச்சிறந்தவர் இவர் சொல்லி போட்டு அதுக்கு ஒரு குர்ஆன் வசனம் ஒண்ணு ஆதாரமா எழுதினாங்க. சூரத்துல் ஹுஜுராத் 3ஆம் வசனம், உலாயிக்கல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் அலீம்.
அவர்கள் எத்தகையர் என்றால் அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தக்வாவுக்காக சோதித்தான். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, மகத்தான நற்கூலியும் உண்டு. அந்த மனிதர்களை அல்லாஹ் சோதிச்சான். உள்ளத்துல பாவம் செய்ய சொல்லுது, செய்யப்படாதுன்னு இப்படி யுத்தம் நடந்து அந்த உள்ளத்தை அல்லாஹ் சோதிச்சான். அவர் வெற்றி பெற்றுட்டார். எனவே இவரே மிக சிறந்தவர் சொன்னாங்க. ஆகவே இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்கிக் கொள்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல மனசை பத்தி தங்களுக்கு அந்த ஈட்டம்பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டிய ஒரு உணர்வு வந்துக்குது. ஆனா அங்கே விட்டுட்டாங்க. இதுதான் தக்குவா. சரி, இப்படி பல 100 சம்பவங்களை நம்முடைய வரலாற்றில் பார்க்கலாம். சரி, இப்ப அது நாம சாதாரண எதையும் நினைக்கப்படாது சகோதரர்களே. நம்ம இஷா தொழுதோம், லொஹர் தொழுதோம், இதுல என்ன நம்மளுக்கு ஈகுது? இதுல என்னத்தை உலகத்துல அப்படி இல்லை. அதுக்குண்டு விலை ஒண்ணிக்குது துன்யாவில். சுபுகு, லொஹர், அசர், மக்ரிப், இஷா, சுன்னத்தான அமல், தொழுக, அதுக்கு ஒரு விலை விக்குது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மறுமையில கிடைக்கும், மாஷா அல்லா, இன்ஷா அல்லா கிடைக்கும். இங்க விலை விக்குது. நான் ஒரு உதாரணமா ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். ஒரு 4 நாளைக்கு முன்னுக்க நடந்தது. நான் அங்கன மன்னார் ரோட்ல வாழைப்பழம் இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் சிங்கள மக்கள், சிங்கள சகோதரிகளும் இருப்பாங்க, சகோதரர்களும் இருப்பாங்க. ஆனால் நான் பப்புள் காயினும் வாங்கிட்டு நிற்கிறேன். ஒரு சகோதரன் சொல்றாரு, மோளை உங்களோட சல்லி கீழே விழுந்துக்குது, 100 ரூபாத்தால் வேறையா 50 ரூபாத்தால் கிடைக்கும். அப்ப நானும் நான் அவரு கேட்டார், நான் என்ன செய்யன்னு கேட்டார். 150 ரூபா சல்லி. அதான் சரி, நீங்க வச்சுக்கிடுங்க. நான் என்ன வச்சு என்ன யார சொல்லி எனக்கு தெரியும், எனக்கு வானான்ட்டார். நானும் வானான்ட்டேன், அவரை வானான்ட்டார். அப்ப நான் சொன்னேன், அந்த சல்லி உளுந்ததை காட்டி தந்தவட்டப்பா நீங்க எடுத்துட்டு போங்க, எனக்கு வானான்ட்டார். இப்ப அத பப்புல்கா விற்கிற சகோதரி பார்த்துக்கிட்டீங்கிறா. அப்ப அவர் கேட்டாரு, மோளை உண்டியல்ல போடவா, புதுப்பள்ளி உண்டியல் போடுங்க. சரியா? இது எது? அப்ப நான் அவளுக்கு விளங்கப்படுத்தினேன், எங்களோட மார்க்கத்தில் இது சந்தேகமானதை எங்களுக்கு எடுக்க இயலாது, அதுக்குத்தான் பள்ளியில போட சொன்னேன். இது எதனால வந்தது? இதுல 3 பேர் சம்பந்தப்பட்டோம். இந்த 3 பேரை ஏன் இந்த முடிவுக்கு வந்தோம்? 150 ரூபா சல்லி, அதை கொண்டு போய் வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. இது எதனால வந்தது? எவ்வளவு காலமா தொழுகிறோம். அந்த தொழுக, நாம பிடிக்கிற நோம்பு, நாம செய்யற திக்ரு, அதுல விளைவு தான் அது. பயம் நம்மட சொல்லி இல்லையே, நம்ம வீட்டுக்கு கொண்டு போனா அது ஹராம நம்மட ரத்தத்துல கலந்துட்டு வேற யாரும் என்ன தூக்கிட்டு பேசிப்பாங்க. சரி, ஆகவே சகோதரர்களே, நாங்க சும்மா லேசா நினைக்கப்படாது. எங்களை மாத்துது, எங்கட அமல், எங்கட இபாதத் எங்களை மாத்திக்கிட்டு. ஆகவே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் எங்களுக்கு இங்க சொல்லித்தாராங்க. ரைட், இது அவங்களோட மட்டும் இருந்த பண்பா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி, நான் பக்குவமாய்க்கணும், முன்மதுரைக்கணும், அவங்களோட மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை, இத தன்னுடைய குடும்பத்தாரிடமும் வளர்த்தாங்க. அந்த செய்தியை மட்டும் இன்றைக்கு நாங்க கடைசி ஹதீஸா பார்ப்போம். வன் அபீ ஹுரைரத கால் அஹதல் ஹஸன் இப்னு அலி தம்ரத மின் தம்ரி ஸதகதி ஃபஜஅலஹா ஃபீஹி فقال النبي صلى الله عليه وسلم قخ قخ ليطرحها ثم قال ما شعرت أننا لا نأكل الصدقة متفق عليه. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்தாக வந்த பேரித்தம் பழங்களில் ஒன்றை எடுத்து தங்களுடைய வாயில் போட்டுக்கொண்டார்கள்.
யாரு? ரசூல்லாட பேர பிள்ளை, சின்ன பிள்ளை. அப்ப ரசூல்லா இதை கண்டுட்டாங்க. இது என்ன, இது எப்படி மொழிபெயர்க்கிறேன்டா, நம்ம சின்ன பிள்ளை வாய்க்கில் இந்த ஏதாவது ஒன்று போட்டுட்டாக்க மூச்சு தொண்டையில் அடைச்சிருந்து துப்புன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் கிஹ் கிஹ். ஒரு மோசமான சாமானை போட்டால் பிள்ளைகிட்ட விரலை விட்டு எடுக்க பார்ப்போம், துப்புன்னு. அந்த வார்த்தை தான் இது. அந்த பிள்ளையிடமிருந்து அந்த ஈச்சம்பழத்தை வெளியே எடுத்து வீசுவதற்காக ரசூலுல்லா கிஹ் கிஹ் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு கேட்குறாங்க, சும்மா கால் ஹசனை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் ஜகாத் பொருளை சாப்பிடக்கூடாது என்று உமக்கு தெரியாதா? புகாரி முஸ்லிமில் வர ஹதீஸ். பாருங்க எப்படி அந்த தக்குவாவை தன் குடும்பத்தார நோக்கி அப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்க. இப்போ இதில் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கண்டா, இப்போ நாங்கள் பருவ வயசு அடைஞ்ச பிறகு சிலது நம்மளுக்கு ஹராம் தானே. ஆம்பளைகளுக்கு உதாரணமா, ஆம்பளைகளுக்கு பட்டு துணி அணிகிறது ஹராம், தங்கத்தினால் செய்யப்பட்ட அணிகலன்கள் அணிகிறது ஹராம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில அறிஞர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அதை அனுமதிக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு இப்போதான் புள்ள கிடைச்சிக்குது, பாபா கிடைச்சிக்குது, அதுக்கு சின்ன ஒரு மோதிரத்தை போடுற அனுமதிக்கிறாங்க. இமாம் ஷாஃபியோட கருத்தும் அதான், சின்ன பிள்ளைகளுக்கு கூடும். ஆனால் ஏனைய உலமாக்கள் இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்கள் ஷரியத்துக்கு முரணான விடயங்கள் நடக்காமல் பிள்ளைகளை தடுக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் இந்த ஹதீஸ். சின்ன வயசுல இருந்தே ஷரியத்துக்கு முரணான விஷயங்களை பிள்ளை செய்யக்கூடாது, அதை தடுக்கணும் பெற்றோர்கள். அந்த பயிற்றுவிப்புக்கான ஹதீஸ் இதை சொல்றாங்க. சட்டக்கலையில ஃபிக்ஹ்னு வந்தா சின்ன பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனாலும் பிள்ளை அப்படித்தானே, பிள்ளை போல செய்யும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல ஒரு ஆளை பார்த்து அதை போலத்தான் செய்யும். சரியா? சொன்னதை செய்யறதை விட செய்யறதை பார்த்து செய்யறதான் கூட. அப்ப அந்த பிள்ளைக்கு ஆரம்பத்திலேயே நாங்க ஹலாலான விஷயத்தை செய்ய வச்சு பழகிட்டா பருவ வயசு அடைச்சல அது பழவிடும். ஆனா சின்ன வயசுலே நாம சட்டத்தை ஃபத்வாவெல்லாம் எடுத்து சின்ன பிள்ளை தானே என்று சொல்லி நேரமும் அந்த சலுகைகளோட தான் வாழ பழகும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துப்பிடு, அது எங்களுக்கு ஹராம் உனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளை வாயில எடுத்து போட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன் குடும்பத்தையும் பேணுதலாக பரிபாலிச்சு பயிற்றுவிச்சு வந்திருக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு ஜகாத்தை பயன்படுத்துறது, அதை அனுபவிக்கிறது ஹராம். இந்த ரெண்டு ஹதீஸையும் நாங்கள் இன்றைக்கு படித்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் இதனோடு தொடர்பான இன்னும் பல ஹதீஸ்களை பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.